ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் டைம் நம்ம முட்டைப்பூ செடி நடுறோம், அதுக்காக வந்துட்டு விதை வாங்கி வச்சுருக்கோம் நாற்று விட்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதோட வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கால் ஓட்டுறது, அதுக்கப்புறம் செடி பிடுங்கிட்டு வந்து தண்ணி கட்டி நடுறதுன்னு சொல்லிட்டு, நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்குன்னே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்திங்கன்னா விதை வந்துட்டு இதுக்கு முன்னே நான் நாற்று விட்டதில்ல, அதனால் அது எனக்கு விட தெரியாமல் விட்டுட்டோம் அப்படின்னா விதை முளைக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாக்காட்ட கொடுத்து தான் நாற்று விட சொன்னேன். ஏன்னா அவங்களுமே நாற்று விட்ருக்காங்க. நமக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு விதை நாற்று விட்ருக்காங்க. அதனால் அவங்களது ஒரு 5 நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு கொண்டு வந்து விதை கொடுத்தாங்க அக்ரியிலேருந்து. அந்த விதை வந்துட்டு நீ அங்கேயே விட்டுருக்கா, உங்கள் விதை ஒரு பக்கம் விட்டு வச்சுருக்கேன்னு சொன்னீங்க, நீங்கள் உங்கள் தோட்டத்திலே விட்டு வைங்க, ஏன்னா நான் இங்கே சரியாக பராமரிப்பு பண்ணாமல் விட்டேன்னா விதை முளைக்காமல் போச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும், அதனால் நீங்கள் அங்கேயே நாற்று விட்ருங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் விஜயக்கா வந்துட்டு அவங்க தோட்டத்திலேயே நாற்று விட்டு வச்சுருந்தாங்க. நம்ம வந்துட்டு அவங்க செடி பார்த்திங்கன்னா 20 நாள் ஆனதுனால அவங்க செடி வந்து நட்டுட்டாங்க. நம்மளுது வந்துட்டு இப்போ தான் நாற்று விட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நட்டு ஒரு 5 நாளுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுது இப்போ கால் வந்துட்டு ஓட்டிகிட்ருக்காங்க. நேற்றே வந்துட்டு அண்ணன் ரொட்டேட்டரில் ஓட்டி விட்டார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட போய் மாமா நைட்டே சொல்லிட்டு வந்தார், காலையில் வந்து கால் ஓட்டி விட்ருங்க, ஏன்னா மானம் ஒரு மாதிரி இருக்குது, மழை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நானும் சரி வருவாருன்னு பார்த்தா வந்தபாடு இல்லை. ஒரு வழியாக அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் வேலூரில் இருக்கேன் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா மதியமாக வந்துடுறேன் அப்படின்னாரு. மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, வந்து ஓட்டி விடுங்க, திரும்பவும் ரொட்டேட்டரில் ஓட்டுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி வரேன் அப்படின்னாரு. அவர் அங்கேருந்து வந்ததுமே ஃபஸ்ட்டு கேட்டது என்னென்னா, இப்போ எப்படி வந்துட்டு இப்போ ஓட்டி விட்றேன், சாயந்தரம் மழை வராமல் இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படின்னு இல்லை, மழை வந்துருச்சா திரும்ப நம்ம ரொட்டேட் விட்டு ஓட்டிகிட்டு இருக்கணும். அதுக்காக தான் இப்போ இவர் கால் ஓட்டி விட்டார் அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே வந்துட்டு அந்த வாய்க்கால் எடுத்து போடுறது, கால் விளம்புறது, இந்த வேலையை எல்லாமே முடிச்சிடலாம். அதுக்காக தான் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் மழை வரதுக்குள்ளே ஓட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னெல்லாம் வந்துட்டு கனகாமரம், ரோஸ், செம்மங்கி இது மாதிரி தான் நம்ம பூ எடுத்திருக்கோம், செடி போட்டு பூ எடுத்திருக்கோம். இதுதான் நம்மளும் வந்து ஃபஸ்ட் டைமாக அந்த முட்டைப்பூ செடி நடுறோம். இது ஆயுத பூச்சிக்கு வந்துடும் நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா விதை விட்டு 20 நாள் நாற்று, அதுக்கப்புறம் நம்ம செடி நட்டதுக்கப்புறம் 40 நாளில் பூ வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் தெரியல பூ எப்படி வரப்போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்கும் தெரியல. அவங்க அந்த அக்ரியில் சொன்னாங்க விதை கொடுத்தவங்க நாங்களே எடுத்துப்போம், இல்லை நீங்கள் வந்துட்டு இங்கே வெளியில் வந்து கடையில் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் இது ஃபஸ்ட் டைமே இது ஓகே, நமக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம திரும்ப அடுத்தது மாற்றி ஒரு வயலாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்து போட்டுட்ருக்காங்க. அவர் கால் ஓட்டி முடித்ததும் சாயந்தரம் வந்துட்டு வாய்க்கால் விளம்பி விடணும், அடுத்த நாள் செடி பிடுங்கிட்டு வந்து நடணும். ஸோ வாங்க இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான், கால் ஓட்டி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மேடு ஏறிட்டார். கொஞ்ச நேரத்தில் வந்த மாயம் தெரியல, கால் ஓட்டி முடிச்சிட்டாரு. அவங்க நட்டுட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமையே செடி நட்டு விட்டாங்களாம். அவங்களுது நம்ம செடி நாற்று வரதுக்கு முன்னையே 5 நாளைக்கு முன்னாடி விட்டாங்களாட்டுக்கு. நாற்று என்ன 20 நாள் தானா? அதே தான் அந்த பூ எடுத்துக்கிறவங்களே அவங்களே கொண்டு வந்து விதை கொடுத்துருவாங்களாம். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு விதை கொடுத்தது அவங்க முன்னே நாற்று விட்டுட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னே தான் முட்டைப்பூ செடி நட்டதே இல்லைல்ல, அதனால் இதுதான் ஃபஸ்ட் டைமு. அப்புறம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி அங்கேயே ஒன்றா நாற்று விட்ருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களது 20 நாள் நாற்றாக இருக்கும், அவங்க நட்டு விட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை நட்டு விட்டாங்க. நம்மளுது மட்டும்தான் இன்றைக்கி 18 நாள். அதான் சரி நாளைக்கு செடி பிடுங்கிட்டு வந்து நட்டு விட்றலாம். அவர் எங்கேயும் மாமாவும் வெளியில் அவங்க ஏதோ ஒரு பாக்கெட் மாதிரி கொடுத்தாங்க, பாக்கெட்டாக தான் கொடுத்தாங்க. அது எவ்வளோ தான் தெரியல. அந்த அக்கா இந்த காடு நட்டு செடி மீதி இருக்கும் அப்படின்ட்டு இருந்தது. இது நட்டு மீதி இருக்கும்னுச்சு. நான் சரி அந்த ரோஜா பூ காட்டில் அந்த காலாக இருக்குதுல்ல, அதில் மீதி இருந்தால் செடி ஊனி விட்றலான்னு. அது அண்ணன் இருந்துட்டு மருந்து எப்படி அடிக்கிறதுன்னு கேட்டுட்டு இருந்தார். அதை செடி நட்டு விட்டிங்கன்னா ரோஜாப்பூ செடி புழு வச்சதுன்னா எப்படி மருந்து அடிப்பீங்கன்னாரு. சரி பார்க்கலாம், இதை ஃபஸ்ட்டு நடுவோம், அதுக்கப்புறம் இதோ பின்னாடி இருக்க ரோஸ் செடியில் அந்த லாஸ்ட்டாக ஒரு செரவு இருக்குதுல்ல, அதில் அந்த லாஸ்ட்டாலாம் பில்லு முளைச்சிட்டு இருக்குதுல்ல ஒரு செரவு, அதை ஓட்டி விட்டு இல்லைன்னா அதில் தனியாக அது அண்ணன்கிட்ட சொன்னேன். அதை ஃபஸ்ட்டு என்ன 5 கலப்பையா ஏதோ கலப்பையில் ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட்டரில் ஓட்டி விடனா அப்படின்னு சொன்னேன். எப்போ வந்து ஓட்டி விட்றாருன்னு தெரியல. சரி இதை ஃபஸ்ட்டு எடுத்து கட்டி இதை நாளைக்கு ஊனி விட்டுடலாம்.
நான் சரி மாமா நைட்டே சொல்லிட்டு வந்தார், நீங்கள் காலைல நேரமாக வந்து ஓட்டி விடுவீங்கன்னு பார்த்தேன். சரி ஆளை காணோம். அதுக்கப்புறம் நீங்கள் மலைச்சிட்டு நாளைக்கு வந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு தான் அப்புறம் ஃபோன் பண்ணேன். அது நம்பர் அண்ணன்கிட்ட கேட்டேன், அண்ணனும் இல்லைன்னாரு. அப்புறம் சிவா கிட்டே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி தான் உங்கள் நம்பர் வாங்கினேன். அங்கே சிவகுமார் கடையில் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி தான் நம்பர் வாங்கினேன். எங்கேன்னு தெரியல, எங்கேயோ வண்டி எடுத்துகிட்டு போனார், எங்கே போயிருக்கிறாருன்னு தெரில. அதே தான் வெளியில் இருக்கிறதுனால தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்புறம் தான் 4 செலவாக போட சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் தான் நீங்கள் தான் அதை காலையிலே நடந்து அளவு போட்டு ஓட்டி விட்ருக்குறீங்க. வண்டி திருப்பணுமா? அப்போல்லாம் தான் ஏர் மாட்டில் மாடு வச்சு தான் ஏர் ஓட்டினாங்க. இப்போ தான் டிராக்டர் வந்துருச்சு. இப்போ அதிகம் எதுவும் இல்லை, கால் ஓட்டுறது மட்டும்தானே. அதுதான் இப்போ ஏர் மாடு யாருக்கிட்டே இல்லை. 2வது இந்த அளவுக்கு மாட்டு கூட நடப்பாங்களான்னு தெரியல. அவன் வினேஷ் வேறு 2 கண்ணுட்டி வச்சுட்டு அதை வேறு கொண்டு வந்து ஏர் பழக்கணும்னு நினைக்க ஒரு 2 நாள் பழக்கணும். இப்போ என் அண்ணன் சொல்லிகிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார், இல்லைன்னா அந்த கண்ணுட்டியை பிடிச்சிட்டு வந்தே கால் ஓட்டி விட்டுருலாமான்னாரு. அதுவே புது பழக்கமாக ஏர் கட்டிகிட்டு இருக்காங்க, கால் வந்து நேராக வரணும்ல. அவர் சும்மா அப்படி சொல்லிகிட்டு இருந்தார், அதையே விட்டு ஓட்டி விட்டுருலாமான்னு. சரி அமௌண்ட் எவ்வளோ என்னன்ட்டு அப்புறம் மாமாட்ட சொல்லிடுறீங்களா? அவரு தான் சோளக்காட்டுக்கே சொன்னார். அப்புறம் தான் நீங்கள் வரவே இல்லை, அன்றைக்கி மழை பெஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அதனால தான் அவரை வர சொல்லி அந்த செல்லப்பங்கப்பா வீட்டுக்காரையும் ராமாயப்பா வீட்டுக்காரையும் வர சொல்லி அப்படியே வாய்க்காலாக போட்டு விட்டார். அதுதான் சோளம் சரியாக முளைக்காம தான் இருக்குது. அங்கே தண்ணி அது உடனே பின்னாடியே தண்ணி கட்டணும். எப்படி எல்லா காடும் தண்ணி பாய்க்கிறதுன்னு தான் தெரியல. மழை வேறு 1 வாரமாக வந்துடுற மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் மானம் தூக்கிச்சு. எப்படி மழை வரும்னு தெரில. ஆமாம், நாங்கள் மேட்டூர் தண்ணி தான் கொண்டு வந்து குடிப்போம். ஓ, உங்களுக்கு இது செட் ஆகலையா? எல்லாம் போர் தண்ணி கொண்டு வரவா? கால் போடுறதுக்கே அந்த அப்பா வந்து போட்டுட்ருக்காரு. ஏதோ மாமாவும் செல்லப்பாங்கி வீட்டில் அந்த அப்பாவும் கால் போட்டுட்ருக்காங்க. அவ்வளோதான். இன்றைக்கி இன்னும் ஒரு மணி நேரத்தில் கால் போட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் தண்ணி கட்டி செடி நடுறது தான். மவன் பிறந்தது. ஓ, மாடு கன்று போட்டதுக்கா? வாங்கிக்கலாம். எனக்கு இன்றைக்கி ஒரே சந்தோஷம், என் மாடு கன்று போட்டுருச்சேன்னு. ஆமாங்க, அந்த அப்பா சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு ஹாப்பியான நியூஸ். என் மாடு கன்று போட்டுருச்சு. இங்கே பாருங்கள் என் கன்றுக்குட்டியை. ஆட்டுட்டிலாம் கொண்டு வந்து கட்டிகிட்டு இருந்தேன். ஏதோ மாடு கத்துற சவுண்டு கேட்குதேன்னு வந்து பார்த்தா மாடு கன்று போட்டுருச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து இங்கே கட்டிட்டேன். எட்டாடாடா தாய் பாசமாக. இங்கே பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஜூலை 29. இன்றைக்கி என் மாடு கன்று போட்டிருக்கு. இங்கே பாரு அம்மோ. டேய் இங்கே பாரு, இங்கே பாருடா. அவ்வளோதாங்க, வேலை முடிச்சிட்டாங்க. வாய்க்கெல்லாம் விளம்பி விட்டு காலெலாம் போட்டு பாருங்க, வேலையெல்லாம் பக்காவாக முடிஞ்சுது. கிளைமேட் வந்து பார்த்தா மழை வர மாதிரி இருக்குது. மழை வந்துச்சுன்னா பரவாயில்ல. நாளைக்கு சோளக்காடு தண்ணி கட்டாத வேலையாக போயிடும். டக்குன்னு நம்ம செடி நடுறதுக்கு தண்ணி கட்டி செடி நட்டு விட்டுடலாம். மழை வந்துச்சுன்னா பரவாயில்ல. தோ மழை வர மாதிரி தான் பாருங்கள். மேகெல்லாம் ஒரே கருமூட்டமாக இருக்குது. இவங்களும் போட்டு முடிக்க போகிறாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு சொல்கிறேன். பிடுங்க. இதே உயரமாக இருக்குது, இதே பிடிங்கலாம். இது ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த நாற்று பிடுங்கிறதுக்கு அதுக்கு தான் நான் ஒன்னையுமே வந்து கூட்டிகிட்டு வந்தேன். அது செடி 8 நாளைக்கு பின்னாடி விட்டது. நம்ம கறந்து கூட நம்ம பிடுங்கிக்கலாமே அப்படின்னு தான் இது கூப்பிட்டேன். எப்படி இப்படி சாரியாக விட்டுருக்குறக்கா? நான் இது எப்படி மெனக்கட்டுக்கிட்டு நான் போட்டேன். ஒன்னதான் நான் பிடுங்கி விட்டேன். இது அது மாதிரி தான் பாரு. நான் காலுக்கு கோடு கோடா போட்டு விட்டேன். அதான் சரியாக இருக்குது. ஓகே, வந்து இவருக்கும் வேலை வச்சிட்டோமா?
அந்த புல்லை தான் வந்து வெயிலுங்குது. நாங்களாம் எப்படியா இங்கே மாதிரி எப்படி புல்லு கிடந்து வந்து ஒரு பக்கம் வந்து வெட்டிட்டு வச்சேங்க கருமா. இல்லை ஆமாம் இப்போ இங்கே பில்லு அதுலேயும் இப்படி தான் இருக்குது. ஆனால் நாங்கள் மருந்து அடிச்சு விட்ருக்குறோம். நானும் சரி இந்த செடியில் ஒன்று ஆயிப்படுமே மட்டும் மறந்து. இல்லை மருந்தெல்லாம் அடிச்சுட்டு தான் இருக்குது. இது எல்லாம் இலப்புறம் ஏதோ புழு வச்ச மாதிரி இருக்குதாட்டுக்குதுக்கா. அதுக்கு மருந்து அடிச்சு விட வேண்டியதானே. நான் அதுதான் பயன்படுத்து செடி நான் வச்சுக்கிறேன். இப்போ தான் செடியில் ஒன்று ஆகி பூஜை படுத்து மறந்துடுச்சு. இல்லை அங்கே எங்களுதுலாம் மருந்து தான், பில்லுக்கும் மருந்து அடிச்சுட்டு தான் இருக்குது. அது என்ன அதை களை வெட்டுறதுக்கும் இப்போதைக்கு வர பூ காசுக்குமே பத்தாது. நீங்களாக வெட்டுறதுனால சரின்னு வெட்டி போடுறீங்க. ஆள் வச்சுட்டு வெட்டினா அவங்களுக்கு அந்த கூலி கூட ஆகாது, கால்வாசி கூட. ஆனால் பூ ரேட் ரோஸ் வந்து 60-70 தான் போகுது. அப்போதும் அந்த ரேட்டு முன்னே எங்களுக்குலாம் 2 வெயில் போட்டப்பெல்லாம் 30 ரூபா 40 ரூபான்னு போணுச்சு. இப்போலாம் 50, 60, 70, 80, 100 வரைக்கும் போகுது. இந்த ரேட் போணுச்சுன்னா போதுமே. நம்ம பங்காளி எவ்வளோ போதும் கிடக்க. இது ஒன் செகண்ட் வந்து இது அந்த இதை வச்சுக்க. அப்படி வேறுதான் கேட்டது மாதிரி அவ்வளோதான். ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுறோம். அந்த செடி பிடிங்கி விட்டுனா பக்கமாக ஆவ பார்த்துட்டு அப்புறம் ஊனிக்கலாம். யூடியூப் ஃபோன் இருக்குதானே? இந்த என் ஃபோனை வச்சுட்டு வரேன். சரி வந்துடுவானுங்க பசங்களும். சரி இப்போ இது என்ன பண்ணுறது? இந்த மாமா நீயே வந்து ஊனுவா மாமா. செடி கரை ஒதுக்குறீங்களா? மறுபடியும் ஒதுக்குறியா? ஒதுக்கலாமா? இல்லை அதான் நடு சென்டர் ஊனலாமான்னு பார்க்குறேன். அதுக்கு தான் என்ன பண்ணலாம்? நான் வந்து எப்படி ஊனி இருக்கிறேன்னா, இங்கே ஒரு செடி இங்கே ஒரு செடி, இந்த சந்துக்கு இப்படி ஒரு செடி ஊனி இருக்கிறேன். சரி அப்புறம் இந்த பக்கம்? எந்த பக்கம்? இந்த பக்கத்துக்கு அதுதாம்மா. இப்படி ஒரு செடி இப்படி ஒரு செடி, இங்கே சந்துக்கு ஒரு செடி, அடுத்து இங்கே வந்துடும் செடி. நீ இப்போ சொல்கிறது என்னன்னா 2 சைடுக்கு அல்லையில் ஊனலான்ற. நான் இப்படி அப்படி ஊனி இருக்கிறேன். ஆனால் இன்னும் கரை பெருசா இருக்குது. இந்த கரைக்கு வந்து இதை வெட்டி இந்தாண்ட மண்ணு போட்டனா இது பத்தாது. நீ ஒரு பக்கமா அல்லையில ஊனினா கொத்தி ஒதுக்கிறதுக்கு கொஞ்சம் சரியா இருக்கும். அதுக்கு ஒரே வேலையை நடு சென்டர்லேயே ஊனிட்டு போயிடலாம். அப்படி கூட ஊனிக்குங்க. ஆமாம் அதுக்கு ஒரே வேலையை நடு சென்டரே ஊறந்தோ. அங்கே பாருங்க கரெல்லாம் ஊறி போய் தான் இருக்குது. ஊறிக்கும். அதனால் நடு சென்டரே ஊனிக்கலாம். நடு சென்டரே ஊனிக்கலாம். அப்படியே கிட்டே ஊனிட்டு போயிடலாமாங்கிறேன். பக்கம் பக்கமா ஊனி. ஆமாம் பக்கம் பக்கமாகவே ஊனிடலாம். சரி ஊனுங்க. ஏன்னா இது செடி நிறைய பம்ப கட்டி. என்னக்கா இவ்வளோ தூரமாவா? ஆமாம் செடி இதெல்லாம் பம்ப கட்டி வருமா? அப்போ எப்படியே நட்டு விட்டுலாமா? இதெல்லாம் செடி இன்னும் கிட்டத்தட்ட வரும். என்னதெல்லாம் இன்னும் தூரமாக ஊனி இருக்கிறேன். அப்போ செடி இதுவே போதும்னு நினைக்கிறேங்க. அவர் அங்கே பிடுங்க வேண்டாம், இதுவே சரியாக இருக்கும். ஆமாம் அதுக்கு தான் செடி அங்கே பிடுங்க வேண்டாம். பாருங்க செடியெல்லாம் நட்டாச்சு. இதுக்கு மேலே தண்ணி பாஞ்சிட்ருக்கு. தண்ணி பாய தான் நடணும். நாலு செரவுமே நம்ம வந்து செடி நட்டு முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா இது வந்துட்டு மொதல் நாள் தண்ணி ஒரு 3/4 செரவு தான், ஒரு 3.25 செரவு தான் பாஞ்சிருந்தது. 1/4 செரவு பாயல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம அதுவுமே தண்ணி பாய்ச்சி ஃபுல்லாகவே செடி எல்லாமே நட்டுட்டோம். சாயந்தரமாக நட்டோம். ஏன்னா அப்போ தான் காலையில் செடி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்.